தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். இந்த 9வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 8 மாதங்கள் நம்மை அற்புதமாய் பாதுகாத்தார். இந்த 9வது மாதத்துக்குள்ளே கிருபையாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த கிருபையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 9வது மாதத்தில் வெற்றியை நமக்கு ஆண்டவர் முன்னறிவித்திருக்கிறார். நமது ஆண்டவர் வெற்றி சிறந்தவர். கல்வாரி சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கி ஆண்டவர் அவனுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு அவனை நிர்வாணமாக்கி ஆண்டவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த வெற்றி நாயகனாகிய இயேசு இந்த 9வது மாதத்திலே நமக்கு வெற்றியை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் உள்ள 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரிய ராஜாவை சேவியாமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த 9வது மாதத்தில் கிருபையா எங்களுக்கு கொண்டு வந்து உங்களுடைய வாக்குத்தத்த செய்தியை எங்களுக்கு முன்பாக வைத்து அதன் வழியாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட பிழைத்திருக்க நீர் எங்களுக்கு சித்தம் கொண்டபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோட இடைபடும். உங்களுடைய தயவுள்ள சித்தத்தை எங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் ஆழமாய் நிறைவாய் நிறைவேற்றி நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு கூட இருந்ததுனாலே அவன் வெற்றி சிறந்தான். அவன் போன இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அனுகூலம் என்றால் ஆங்கிலத்தில் சக்சஸ் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். அவனுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஜெயமாக கர்த்தர் மாற்றினார். நமக்கும் இந்த மாதத்திலே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். சக்சஸை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாவற்றையும் அனுகூலமாக கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிறார். எவையெல்லாம் கடந்த நாட்கள் உங்களுக்கு அனுகூலப்படவில்லையோ, எதிலெல்லாம் நீங்கள் தோல்வியை சந்தித்தீர்களோ, அதை எல்லாவற்றிலும் கர்த்தர் பல மடங்கு உங்களுக்கு வெற்றியை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். நிச்சயமாக இந்த 9வது மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றியின் மாதமாக இருக்கும். தேவன் நமக்கு முன்குறித்திருக்கிற அனுகூலத்தை, வெற்றியை நாம் எப்படி அனுபவிக்க போகிறோம் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். கர்த்தர் நமக்கு அனுகூலம் பண்ணுகிறதை, அவர் நமக்கு துணையாக இருப்பதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய அனுகூலத்தை அனுபவிப்பது, கர்த்தருடைய துணையை நாம் அனுபவிப்பது. கர்த்தர் நம்மோடு துணையாக நிற்கப் போகிறார். 2வதாக அவர் நம்மை தேற்றுவார். தேவனுடைய அனுகூலத்தை அவருடைய தேறுதலினாலே அவர் நம்மை தேற்றி அதை நாம் அனுபவிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட நம்மை நடத்த போகிறார். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 17வது வசனத்தின்படி நாம் பிழைத்திருப்போம். எதற்காக? கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளும்படியாக. இப்படியெல்லாம் கர்த்தருடைய அனுகூலத்தை இந்த மாசத்தில் நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுகூலம் பண்ணுகிறார். அவரையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுகூலம் பண்ணுகிறார். அவரையே முழுமையாக நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அனுகூலம் பண்ணி சக்சஸை கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில வெற்றியை அவர்கள் அனுபவிக்க போகிறார்கள். இதை தான் இந்த மாசத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் எல்லாவற்றிலும் அனுகூலமா இருந்தார். அவன் கை வைத்ததெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கர்த்தர் கொடுத்தார். எல்லாவற்றிலும் அவனோடு கூட கர்த்தர் கூட அவன் போன இடத்தெல்லாம் அவன் வெற்றியை சுதந்திரித்தான். இந்த 9வது மாதத்திலும் நமக்கு கர்த்தர் வெற்றியை வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய தேவையெல்லாம், நம்முடைய தோல்வி எல்லாவற்றையும் கர்த்தர் வெற்றியாக கர்த்தர் மாற்றப் போகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எப்படியாக சொல்லப்படுகிறது, இயேசு அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் எல்லாவற்றையும் பிசாசிலிருந்து உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவனை நிர்வாணமாக்கி சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார். அதே போலதான் இந்த மாசத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை மேற்கொள்ளுகிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் களைந்து போட்டு நமக்கு கர்த்தர் வெற்றியை கொடுக்க போகிறார். ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறார். பாவத்தின் மேல வெற்றி, பிசாசின் போராட்டத்தின் மேல வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். வியாதியின் மேலே கர்த்தர் வெற்றியை வைத்திருக்கிறார். நீங்க எதெல்லாம் மேற்கொள்ள முடியலையோ, அப்படி நீங்க தவிக்கிறீங்களோ, அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த மாதத்துல வெற்றியை வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கிற வெற்றியை, அவர் வைத்திருக்கிற அனுகூலத்தை நாம் எப்படி அனுபவிப்பது, அந்த வெற்றியை நாம் எப்படி பெற்று நாம் சுதந்திரிப்பது என்பதுதான் இந்த காலவெளி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த செய்தி. அந்த வாக்குத்தத்த செய்தியில
கர்த்தர் சொல்லுகிற முதலாவது ஆலோசனை, எசேக்கியாவின் வெற்றிக்கு, சக்சஸுக்கு, அவனுடைய அனுகூலத்துக்கு காரணம், தேவன் அவனுக்கு அனுகூலம் பண்ணினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது 2 ராஜாக்கள் 18:5 கர்த்தரை அவன் உறுதியாக நம்பினான். இதுதான் எசேக்கியாவுடைய சக்சஸுக்கு, வெற்றிக்கு காரணம். உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும்னா ஆவியானவர் சொல்லுகிற முதல் ஆலோசனை, நீங்க கர்த்தரை முழுமையாக நம்பணும். எசேக்கியா கர்த்தரை முழுமையாக நம்பினான். அவன் எப்படி நம்பினான்? கண்மூடித்தனமாக எசேக்கியா கர்த்தரை நம்பினான். அது ஒரு வரைமுறையில் எப்படி விளக்குதுன்னு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு எசேக்கியா கர்த்தரை அவ்வளவாக நம்பியிருந்தான். அவன் ஆண்டவரை நம்புவதில் அவனை போல ஒரு ராஜா முன்னாக இருந்ததும் இல்லை, பின்னாக எழும்பினதும் இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தரை அதிகமாக நம்பினான். ஞானத்திலே சாலமோனுக்கு முன்பாக ஒருவனும் இல்லை, சாலமோனுக்கு முன்பாக ஒரு, அந்த அளவுக்கு ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு சிறப்பாக கொடுத்தார். ஆனால் கர்த்தரை உறுதியாக நம்புவதிலே எசேக்கியாவை போல ஒருவனும் அவனுக்கு முன்பதாக இல்லை, அவனுக்கு பின்பாக எழும்புவதில்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை உறுதியாக நம்பினான். பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஆழமாய் பதிவு செய்திருக்கான்னு சொன்னால், அவனுடைய நம்பிக்கையை தேவன் எவ்வளவாக மெச்சுக்கொள்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். பிரியமானவர்களே, சக்சஸை விரும்புகிற நாம், வெற்றியை சுதந்திரிக்க விரும்புகிற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற முக்கியமான ஆலோசனை, கர்த்தரை உறுதியாக பிடிக்கணும். ஏதோ கடமைக்காக அல்ல, தேவை முடிகிற வரைக்கும் கர்த்தரை நம்புவதல்ல, காரியங்கள் முடிகிற வரைக்கும் கர்த்தரை நம்புவது அல்ல, கடைசி வரைக்கும் உறுதியாக கர்த்தரை நான் நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் வெற்றியை சுதந்திரிக்க முடியும். எசேக்கியா கடைசி வரைக்கும் வெற்றியை சுதந்திரித்தான். போன இடத்துலலாம் அவன் வெற்றியை அனுபவித்தான். இந்த காலவெளியில் இஸ்ரவேலின் தேவனை எசேக்கியா முழுமையாக நம்பினதை போல நாமும் கர்த்தரை முழுமையாக நம்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அவர் நமக்கு வெற்றியை ஆயத்தம் வைத்துக்கொண்டு இந்த ஆலோசனை சொல்லுகிறார். நாம் கர்த்தரை முழுமையாக நம்புவோம். கர்த்தரை நம்பின அந்த நம்பிக்கையை எசேக்கியா எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 18:4 நீங்கள் வாசிங்கன்னா, அவன் மேடைகளை அகற்றினான் என்று வாசிக்கிறோம். மேடைகளை அகற்றினது மட்டுமல்ல, சிறைகளை தகர்த்து போட்டான், விக்கிரக தோப்புகளை வெட்டினான், மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். 4 காரியத்தை அந்த இடத்துல ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். எசேக்கியா ராஜா செய்ததை, முதலாவது அவன் அகற்ற வேண்டியதை அகற்றினான், 2வது தகர்க்க வேண்டியதை தகர்த்தான், 3வது வெட்ட வேண்டியதை வெட்டினான், 4வதாக உடைக்க வேண்டியதை உடைத்தான். பிரியமானவர்களே, இதுதான் எசேக்கியாவுடைய வெற்றிக்கு ரகசியம். சக்சஸ் உடைய சீக்ரெட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெட்ட வேண்டியது வெட்டுனா, உடைக்க வேண்டியது உடைத்தான், தகர்க்க வேண்டியது தகர்த்தனான், அகற்ற வேண்டியதெல்லாம் அகற்றினான். இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுவது முக்கியமான காரியம், நீங்கள் எதெல்லாம் வெட்டணும், எதெல்லாம் தகர்க்கணும், எதெல்லாம் உடைக்கணும், எதெல்லாம் அகற்றணும், உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் விரும்பாத காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்களை வச்சிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை அகற்ற சொல்லியும் அதை இன்னும் வச்சிருக்கிறீங்களா? கர்த்தர் வெட்ட சொன்னியும் ஒன்றும் வெட்டி வச்சிருக்கிறீங்களா? கர்த்தர் விரும்பாத தொடர்புகளை வெட்டி நான் சொல்லிட்டார், உடனே வெட்டிடுங்க. அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றுன்னு சொல்ல உடனே அகற்றிடுங்க. தகர்த்து போட வேண்டிய இருமாப்பு, சுயம், இதெல்லாம் தகர்த்து போட்டுருங்க. அழிக்க வேண்டியதெல்லாம் அழிச்சு போட்டுருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் நீங்க வெற்றி நடை போட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறாரு, எலும்பு சீயோனு எலும்பு, தூசியை உதறிவிட்டு எலும்பு. பெரிய பாறாங்களை உதறிவிட்டு எலும்புன்னு சொல்லல, பெரிய வெயிட்டை, பெரிய பாரத்தை உதறிட்டு எலும்புன்னு சொல்லல, தூசி தான். எனக்கு நிறைய பெரிய எலும்ப முடியாமல் இருக்கிறது காரணம், வெற்றியை சுதந்திரிக்க முடியாமல் இருக்காரு, சின்ன தூசி தான். சின்ன தூசியை நம்ம உதறிட்டு எழுந்திருக்கும் போது நிச்சயமாக வெற்றியை நாம் அனுபவிப்போம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வெற்றியை அனுபவிக்கணுமா, நீங்கள் எழும்புங்க. நீங்கள் எழும்புறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் அழிச்சு போடுங்க. எசேக்கியா எழும்பினான், தகர்க்க வேண்டியது தகர்த்தான், உடைக்க வேண்டியதை உடைத்தான், அகற்ற வேண்டியதை அகற்றினான். அவன் செய்ய வேண்டிய எல்லா காரியம் செய்து முடிச்சான். கர்த்தர் சொன்னபடி அவன் வெற்றியை சுதந்திரித்தான். இந்த காலவேளையில் நாமும் கூட வெற்றியை சுதந்திரிக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். விக்கிரகத்தையும் விக்கிரக ஆராதனையும் துணிகரமாக அவன் அகற்றினான். தேவன் சொல்வதை அகற்றுவதற்கு ஒரு துணிவு தேவை, ஒரு தைரியம் தேவை. அந்த தைரியத்தை அந்த காலவேளையில் இந்த புதிய மாத்திரை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் பயத்தெல்லாம் நீக்கி துணிவோடு எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுங்க. நிச்சயமாக நீங்கள் வெற்றியை சுதந்திரிப்பீங்க. எசேக்கியாவின் வெற்றிக்கு முக்கிய காரணம், தேவனை நம்புவதற்கு எதெல்லாம் இடையூறாக இருந்ததோ அதெல்லாம் அகற்றிட்டான். தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே என்னென்னா நிற்கிதோ அதெல்லாம் சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வெற்றியை சுதந்திரிப்பீங்க. வெற்றியை சுதந்திரிக்க இந்த காலோட கர்த்தர் கொடுக்குற முக்கியமான ஆலோசனை, அகற்ற வேண்டியதை அகற்றிடுங்க, தகர்க்க வேண்டியதை தகருங்க, உடைக்க வேண்டியதை உடைங்க, வெட்ட வேண்டியதை வெட்டுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 5ஆம் அதிகாரம்
29-30 வசனங்களை இயேசு சொல்றாரு, உன் கண் உனக்கு இடலா இருந்தால் அதை என்ன பண்ணு, பிடுங்கி போட்டுரு. உன் கை உனக்கு இடலா வெட்டிடு, கால் உனக்கு இருந்தால் வெட்டிடு. நீ 2 கால் உடையவனா, முழு சரீரம் உடையவனா, நீ பரலோக நரகத்துக்கு போறது காட்டிலும் நீ ஊனனா பரலோகத்துக்கு வந்துடு அப்படிங்கிறார். நம்ம இந்த உலகத்துல ஊனனா வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஏழையா வாழ்ந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்தரா இருப்போம், பரிசுத்தமா இருப்போம். பரிசுத்தவான்களுக்கு ஆயத்தம் இருக்க பரலோக ராஜ்யம் தான் நித்திய ராஜ்யம். இந்த உலகம் நித்தியம் அல்ல. இந்த உலகம் நம்மளை ஏழைன்னு சொல்லட்டும், இந்த உலகம் நம்மளை பைத்தியக்காரனே சொல்லட்டும், இந்த உலகம் நம்ம தரித்திரம் பிடிச்சவனே சொல்லட்டும், பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம பரலோகத்துக்கு ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பஞ்சம் வைக்கக்கூடாது. அதில் பரிசுத்தத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருப்போம், நற்கிரியைகளை ஐஸ்வர்யவான்களாக இருப்போம், அதில் நாம் நேர்த்தியானவர்களாக இருப்போம். நிச்சயமாக பரலோகம் நம்மை வரவேற்கும். ஆண்டவரை நம்புகிற ஒரு மக்களையும் கர்த்தர் தருத்தரடா விட மாட்டார். அவரை நம்புகிற சத்தியத்துக்கான இருக்கிற கர்த்தர் ஏழையாக விட மாட்டார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் உண்மையாக இருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எசேக்கியாவுக்கு கொடுத்த சக்சஸை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அவனுக்கு காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தது போல நம்முடைய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக வாய்க்க செய்வார். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாம் உறுதியாக நம்புவோம். கர்த்தரை உறுதியாக பிடித்துக்கொள்ள நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். எசேக்கியாவின் வெற்றிக்கு, அவனுடைய சக்சஸுக்கு முக்கியமான காரணம் அவன் கர்த்தரை உறுதியாக நம்பினான். இரண்டாவது, எசேக்கியாவின் சக்சஸுக்கு முக்கியமான காரணத்தை பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 18:6 நீங்க வாசிங்கன்னா, கர்த்தரையே சார்ந்திருந்தான். வேற மனுஷன் அவன் சார்ந்து இருக்கல, தேவனை முழுமையாக சார்ந்து கொண்டான், ஆண்டவரை முழுமையாக பிடித்து கொண்டான். கர்த்தரையே முழுமையாக சார்ந்திருந்த எசேக்கியாவுக்கு எல்லா இடத்துலையும் வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தரை முழுமையாக சார்ந்திருப்பதுன்னு சொன்னால் என்ன? அவரை விட்டு பின்வாங்கவே இல்லை. அவரை நம்புவதில், அவரை விசுவாசிப்பதில் அவன் பின்வாங்கலை. நாம் பின்வாங்காமல் கர்த்தரை முழுமையாக சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார். எசேக்கியா தேவனை விட்டு எந்த சூழ்நிலையிலும் அவன் பின்வாங்கல. எல்லா சூழ்நிலை கர்த்தரை உறுதியாக பிடித்தான். அயல்நாட்டு ராஜா அவனை கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுகிறான், அவனை பயமுறுத்தி நிருபங்களை அனுப்புகிறான். ஆண்டவருக்கு பயந்த எசேக்கியா அவனுக்கு பயப்படவே இல்லை. அந்த நிருபத்தை ஆலயத்தில் போய் வாங்கி வைத்து கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்து அவர் ஜெபிக்கிறார். எவ்வளவு எசேக்கியா செய்த முக்கியமான காரியத்தை நாம் உணர முடிகிறது. நாம கூட எசேக்கியாவை போல கர்த்தரை முழுமையாக சார்ந்திருப்போம். நிச்சயமாக அவரை விட்டு பின்வாங்காமல் இருப்போம். அவர் நமக்கு வெற்றியை தருகிற ஆண்டவராக. சங்கீதம் 40 வசனத்துல, பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரையே நம்பிக்கையாக வைக்க வேண்டும். பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நாம் சார்ந்திருக்க கூடாது. பொய் என்று சொன்னால் என்ன? யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8 சொல்லப்பட்டிருக்கு, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபையை நாம் போக்கடிக்க கூடாது. பொய்யான மாயை என்பதை நினைவே பட்டத்தார் அவர்கள் கொண்டிருந்த விக்கிரக ஆராதனையை யோனா அந்த இடத்துல பதிவிடுகிறார். நினைவே பட்டம் விக்கிரங்களால் நிறைந்திருந்தது. வேசித்தனங்களால், விபச்சாரங்களோட அக்கிரமம் தேவ சமூகத்துக்கு போயிட்டு அந்த அளவுக்கு அவங்க அக்கிரமத்தை செஞ்சுட்டாங்க. ஆண்டவர் அவர்களை அழிக்க முடியாது இறங்கிட்டார். கடைசி வார்னிங்கா தான் யோனாவை அனுப்பினார். இந்த காலவேளையில கடைசி வார்னிங்கா ஒருவேளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் நீங்க பொய்யை சார்ந்துட்டு இருக்கிறீங்களா? விக்கிரக ஆராதனை செய்கிற மக்களை நீங்க சார்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தரை நீங்க நம்பாம, கர்த்தரை சார்ந்து கொள்ளாம நீங்க பொய்யை சார்ந்திருந்தீங்கன்னா நிச்சயமா வெற்றியை நாம் சுதந்திரிக்க முடியாது. நாம் வெற்றியை சுதந்திரிக்கணும்னா பொய்யை சார்ந்திருக்கிற மனிதர்களை சார்ந்து கொள்ளாமல் தேவனை சார்ந்து கொள்வோம். ஆண்டோட வேதம் சொல்லுது, நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம். நீங்க யாரை சார்ந்திருக்கிறீங்க? தேவனை சார்ந்து கொள்ளுங்க. தேவனை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தரோட வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். எசேக்கியா வெற்றிகளை சுதந்திரிக்க முக்கியமான காரணம் அவன் கர்த்தரையை முழுமையாய் சார்ந்திருந்தான். கர்த்தரையே முழுமையாய் சார்ந்திருக்கிறவன், கர்த்தரையே முழுமையாக நம்பி இருக்கிறவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு 7-8 வசனங்கள்ல, மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கும் மரத்தை போல இருப்பான். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரையே சார்ந்து இருக்கிற மனுஷன், அவனோட வாழ்க்கையில அவன் மழை தாட்சியான வருஷத்திலும் வறட்சியான நாட்களிலும் அவன் தப்பாமல் கனி கொடுப்பான். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். செழிப்பா, எந்நேரமும் அவன் செழிப்பா தான் இருப்பான். செழிப்பா, மழை காலம் செழிப்பா தான் இருப்பான். வறுமை நாட்களும் செழிப்பா தான், எந்நேரமும் ஆவரேஜா
அவனுடைய வாழ்க்கை சலனமில்லாமல் அமர்ந்த தண்ணீரை போல போயிட்டு இருக்கும். இதான் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. இந்த கால வேளையில ஆண்டவர் கர்த்தரில் முற்றுமா ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரையே சார்ந்திருப்போமா? எசேக்கியாவின் சக்சஸுக்கு, அவனுடைய வெற்றிக்கு முதலாவது காரணம் கர்த்தரை உறுதியாக நம்பினான். இரண்டாவது, கர்த்தரையே சார்ந்திருந்தான். கடைசியாக எசேக்கியாவின் வெற்றிக்கு காரணம் 2 ராஜாக்கள் 18:6 நீங்கள் வாசிங்கன்னா, கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை கை கொண்டான். தேவன் கொடுத்த கற்பனை கை கொண்டான். மோசேயின் வழியாக கர்த்தர் கொடுத்த கற்பனை அவன் கை கொண்டான். 4ஆம் வசனம் வாசம், மோசே செய்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அதே மோசே வழியாக கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை கை கொண்டான். உடைக்க வேண்டியதை உடைச்சான், கை கொள்ள வேண்டியதை கை கொண்டான். விக்கிரக ஆராதனைக்கு அவன் தடை செய்தான். ஆனால் கை கொள்ள வேண்டிய கற்பனைகளையும் கவனமாக கை கொண்டான். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் நமக்கென்று கை கொள்ள வேண்டிய கற்பனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் போக வேண்டிய அடிச்சுவடுகளை இயேசு நமக்கு முன்பாக வைத்து போயிருக்கிறார். இயேசுவின் வழியில் நடப்பதற்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். உங்கள் வாழ்க்கையில் சக்சஸ் நிச்சயம், வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாவதற்கு நீங்கள் கர்த்தரை கற்பனையின்படி நடக்க வேண்டும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் சொல்லப்பட்டிருக்கு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு நான் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். தேவ இரக்கம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையை கைக்கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட அன்பு கூறாமல் அவருடைய கற்பனை நீங்கள் கைக்கொள்ள முடியாது. வேற எல்லா அன்பையும் நீங்கள் விட்டுட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுங்க, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்க. சக்சஸ் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த 9வது மாதம் உங்களுக்கு சக்சஸின் மாதம். இந்த 9வது மாதம் உங்களுக்கு வெற்றியின் மாதம். வெற்றி சிறந்த இயேசு உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்க போகிறார். தோல்வியெல்லாம் வெற்றியாக மாறப்போகிறது. விசுவாசிங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்க. நிச்சயமாக வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல அருமையான காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 9வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மகிமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் வெற்றியை முன்குறித்திருக்கிறீர். இதுவரைக்கும் எங்களை வெற்றியாய் நடத்தி வந்தீரப்பா. உம்முடைய வெற்றியை நாங்கள் சுதந்திரித்தோம். இனிமேலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் எங்கள் கூட இருக்கிறீங்க. அதனால நாங்கள் தைரியமாக சொல்லுவோம், நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்கள் தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்ட நம்ம மக்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பின்தொடரட்டும். அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. மாப்பிசையை தொட்டு எண்ணெய் கலசத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. நம்முடைய பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இந்த 9வது மாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கட்டும். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களுக்காக சக்சஸ் காத்திருக்கிறது, உங்களுக்காக வெற்றி காத்திருக்கிறது. வெற்றி சிறந்த ஆண்டவர் உங்களை வெற்றியாக நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.